சில பேர் வந்து சூரியன் மறைஞ்சா ஜாதகம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்கய்யா. அது என்ன காரணம் ஐயா? அது சூரியன் வந்து இப்ப உங்களுக்கு நீங்கெல்லாம் 24 மணி நேரம் பார்க்க வேண்டிய அது சூழல்ல அந்த இருக்கீங்க. காலங்கய்யா. விளக்கு வச்சு அதை கரெக்டா பார்த்து சொல்ல முடியாது. ம். அது குறுகிய இருட்டு தான் இருக்கும். இல்ல அது குறுகிய இருட்டு வெளிச்சம் தான் இருக்கும். இருட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சரிங்க. அது போக சூரியன் மறைஞ்ச பிறகு ஏதேனும் கிரக மாற்றம் ஏற்படுமா? சூரியன் வந்து நாலேஜுக்கான கிரகங்கய்யா, வளர்ச்சிக்கான கிரகங்கய்யா. அவர் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய இந்த ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணி சந்தேகம் கேட்கிற நிலைமைக்கு ஆயிப்போச்சு. ஆமா. அப்ப சொல்ல வேண்டியிருக்கு. நைட் ஷிஃப்ட்னு ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. இரவு நேர வேலைங்கிறது வந்துருச்சு. ஐடி கம்பெனி மாதிரி இப்ப ஜோடருடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிருச்சு. எனக்கு அப்படிலாம் நான் பாக்குறது இல்லைங்கய்யா. எந்த நேரம் ஏன்னா எந்த நேரமும் அதே சிந்தனையில அதே மைண்ட்ல இருக்கனால அதை நான் யோசிக்கிறது இல்லைங்கய்யா. சரியா, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் உண்டுயா. என்னன்னா இந்த பச்சி ஜாதகம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. பச்சை பறவைகள் வச்சு சொல்றது. ஆமாங்க. பறவை உணவுக்காக தேடி போகுது, வாழுது, இல்லைன்னா எதிரிட்ட சிக்கிக்கிறது. அதை வச்சு சொல்ல முடியுமா? ஒண்ணு. ஆமா. இப்ப சில பேர் வந்து கிளி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஆமாங்கய்யா. அது சொல்றாங்க. அது ஒண்ணு. 2 திதி செய்யறப்ப முன்னோர்களுக்கு நாம படைப்பு போடுறப்ப அந்த உணவை காகத்துக்கு கொடுக்குறோம். ஆமாங்கய்யா. அது ஒரு பட்சி தான். ஆமாங்கய்யா. இப்ப இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் பற்றிய செய்தியை நம்ம பேசுவோம். சரி. இது நான் உங்ககிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. பச்சி சாதகம். சரிங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் அதை ஏதோ சாப்பிடுற பச்சியாக்குன்னு நினைச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு கிடையாதுங்க. அது இல்லை. அதனால இந்த விஷயத்த நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம் சரிங்க. என்னங்கிறத பார்ப்போம். சரி. பச்சி சாதகம் பற்றிய செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.